ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, எனக்கு நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பேசிக் நெட்வொர்க்கிங் எப்படி இதாகுதுன்ட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூசரோடைய ஒர்க் ஸ்டேஷனில் இருந்து அந்த லேன் கேபிள் வந்து எங்கே போய் கனெக்ட் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கேபிளாக இருக்குது. இதுதான் அவங்க சர்வரோட ரூம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அவங்க நெட்வொர்க்கிங்கோட டிவைசஸ் எல்லாம் இருக்கிற அந்த சர்வரோட ரேக்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு யூசரோடைய டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேபிள் எங்கே போய் வருதுன்னா, ஒரு இமேஜ் கூகுள்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ நார்மலாக இப்படி தான் உங்களுடைய அந்த ஈத்தர்நெட் போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் எல்லா யூசர்ஸோடைய டெஸ்க்லேயும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இந்த கேபிள்ஸ் எல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வர் ரூமில் வந்து கனெக்ட் ஆகும். அந்த சர்வர் ரூமில் ஒரு பேட்ச் பேனல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த பேட்ச் பேனல் வரைக்கும் அதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேட்ச் பேனல்னால் இப்போ எப்படி இருக்கும்னா, இந்த ஏரியா தான் பேட்ச் பேனல். பேட்ச் பேனலை மட்டும் செப்பரேட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேட்ச் பேனல்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு மாடல்லையும் இந்த நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பேட்ச் பேனலுங்கிறது ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் யூசர்ஸு, நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற அந்த இமேஜில் இருக்கிற இது வந்து 48 போர்ட்டோடைய பேட்ச் பேனல். ஸோ அந்த எல்லா யூசர்ஸோட டெஸ்கில் இருந்தும் அந்த கேபிளை வந்து அந்த கேபிளிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லா கேபிளையும் இந்த மாதிரி பேட்ச் பேனலில் அந்த நம்பரில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுடைய நெட்வொர்க்கிங் டிவைசஸுக்கு நம்ம கேபிளை எடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். எப்படின்னா, இந்த பேட்ச் பேனல்லேருந்து இப்போது போர்ட் நம்பர் 1லேருந்து ஒரு கேபிளை வந்து நம்மளோட ஸ்விட்சில் கொடுப்போம். அது ஒரு இமேஜ், இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெல்லுன்னு போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கோடைய டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ். அதுக்கு கீழே இந்த கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த ஏரியா வந்து பேட்ச் பேனல். ஸோ அப் டு இது வரைக்கும் நம்ம யூசர்ஸோடைய டெஸ்க்லேருந்து கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? நம்பர் ஆஃப் யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்ச் பேனலில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுன்னா வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜை காட்டுறேன். இந்த இது பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த ஈத்தர்நெட் போர்ட்லேருந்து அது கேபிள் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்ச் பேனல் வரைக்கும் வருது. அதே மாதிரி இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இதுவும் பேட்ச் பேனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுதான் உங்களுடைய ஸ்விட்ச், நெட்வொர்க்கிங் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்சில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, கேபிளை கனெக்ட் பண்ணிட்டீங்க. திரும்ப அங்கேருந்து இன்னொரு நெட்வொர்க்கிங் டிவைஸஸ்க்கு போகுது. இது வந்து மேபி ரவுட்டராக இருக்கும், ரவுட்டருக்கு போகுது. இல்லாட்டி இன்னொரு ஸ்விட்சாக இருக்கும். ஸ்விட்சுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக்காக வந்து எப்படி உங்கள் கேபிள் வந்து கனெக்டாக இருக்குது. இப்போ இதோட டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வர் ரூமில் இருந்தும் அந்த யூசர்ஸ் இருக்கிற ஒர்க் ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 90 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. பொதுவாக அந்த ஈத்தர்நெட் கேபிள்ங்கிறது வந்து அதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேறு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்விட்சிலேருந்து இன்னொரு இப்போ ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னா அதோடைய அந்த சர்வர் ரூம்லேருந்து இன்னொரு அந்த மெயினான இடத்துக்கு வந்து வேறு ஃபைபர் கேபிளோ இல்லாட்டி அந்த மாதிரி காப்பரோ அந்த மாதிரி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக ஈத்தர்நெட்டோட லென்த் வந்து 90 மீட்டர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா நெட்ஒர்க் வந்து ஒர்க் ஆகாது. ட்ராப் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் இதுதான் உங்களோட இந்த ஒயரிங் கான்செப்ட் வந்து இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா ஸ்விட்சுன்னா என்ன, இந்த வீலன்னா என்ன, இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, பை.